friends, welcome back to Mama Mama. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஃப்ரிட்ஜ் டூர். நான் நியூ ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கேன். ஏன்னா பழைய ஃப்ரிட்ஜ் நம்ம பழைய வீட்டில் இருக்கு. பழைய வீடியோவோட டூரும் போட்டிருப்போம், புது வீடியோவோட டூரும் போட்டிருப்போம், பழைய ஃப்ரிட்ஜோட டூரையும் நம்ம போட்டிருப்போம். சரிங்களா? அது பழைய வீடியோ, ரொம்ப பழைய வீடியோ. அதுவும் வேணா நான் லாஸ்ட்ல வீடியோ எண்டில் வைக்கிறேன் பழைய ஃப்ரிட்ஜோட டூரு. இப்போ நான் புது வீட்டுக்காக ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கேன். அது நிறைய பேர் கேட்காதவங்களே யாருமே இல்லை. அந்த ஃப்ரிட்ஜ் டூர் போடுங்க, ஃப்ரிட்ஜ் என்ன எது என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஃப்ரிட்ஜ் டூர் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். நான் கிச்சன் ஆரம்பித்த புதுசுலேருந்து எது எனக்கு தேவையோ இல்லையோ என் ஃப்ரிட்ஜை எங்கே வைப்பேன், என் ஃப்ரிட்ஜை எங்கே வைப்பேன் அப்படின்னு தான் கேட்டுருந்தேன். அதுதான் பெரிய கன்ஃபியூஷனாகவே இருந்தது. பயந்துகிட்டே இருந்தோம் நாங்கள். பயந்துகிட்டே இருந்தேன். அதனால தான் ஃபர்ஸ்டே போய் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஃப்ரிட்ஜ் வந்து இங்கே இடம் சரியா இருக்குமா? ஏன்னா கார்பெண்டர் அவங்க ஒர்க் இன்டீரியர் ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா அப்புறம் நான் ஹாலில் வந்து வைக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு எனக்கு நிறைய விஷயங்கள் இந்த ஃப்ரிட்ஜில் மட்டும். ஏன்னா நான் எந்த ஒரு செகண்ட் தாட்டே இல்லை. ஒரே ஒரு இதுதான், இந்த ஃப்ரிட்ஜ் தான் வாங்கணும், இதுதான் வேணும். இது விலை ஜாஸ்தியா இருந்த காலத்துல வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம பழைய வீட்டுல வைக்கவே முடியாது. புது 2.25 லட்சத்துல இருந்தது பழைய ரேட்டு. அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் வேணும், இந்த ஃப்ரிட்ஜ் வேணும், இந்த ஃப்ரிட்ஜ் வேணும், இந்த புது வீடு கட்டணும், அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அதிசய பொருள் இதுதான். அந்த அதிசய பொருள். இந்த அதிசய பொருள் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கே கொண்டு நிறுத்தும் போது இது அளவு கிளவு எல்லாத்தையும் ஆன்லைனில் பார்த்தேன், கடையில் போய் அளவு எடுத்துகிட்டு வந்தேன், எல்லா இடத்துலையும் அளவெடுத்து இங்கே அளவு வச்சு கரெக்டாக வச்சுருக்கேன். ஏன்னா என்னோட கிச்சன் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ சின்னது ஆகும் அப்படின்றது. ஆனால் நான் சொன்னேன் இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணிக்கலான்ட்டு. ஆனால் ஒரு சில நேரம் நமக்கும் ஒரு மூளை வேலை செய்ய தெரியுமா, அந்த மாதிரி இந்த செவரே வச்சிருக்க வேணாம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தப்பதான் ஏன்பா இதை க்ளோஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இப்படி ஃபுல்லாகவே கவர் ஆன மாதிரி தான் இருந்தது. இதுக்குள்ளதான் நம்ம வருது போகிறதுல இருந்தது. அப்போ நான் சொன்னேன் இந்த இடம் எனக்கு பத்தாது, அதனால இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இது இடிச்சோம், ஆக்சுவலாக இடிச்சோம், இந்த இடத்த இடிச்சு அதுக்கப்புறம் இதை பண்ணோம். பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஓப்பன் கவுண்டர் மாதிரி எனக்கு கொடுத்தேன். நம்ம இன்டீரியர் வந்துட்டு என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இது வந்து ஹோட்டல்ல வந்து கவுண்ட்ல சாப்பாடு சர்வ் பண்ற மாதிரி இருந்தது. அது கேவலமா இருந்தது. ஆக்சுவலி அதை இடிச்சிட்டோம். ஓகே அப்படின்னா இதை எனக்கு கிச்சனுக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு எனக்கு இடம் கொடுங்க, அப்புறம் இந்த பக்கம் விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால என்ன பண்ணிட்டேன், இந்த பக்கம் எனக்கு இடத்த கொடுத்துருங்க, நான் என் கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இதுல நான் பரப்பி வச்சுக்கிறேன் அப்படின்னு. இப்போ என் கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்க இருக்கு, இடமும் இருக்கு எனக்கு. வச்சது போக நீங்க நிறைய திங்ஸ் எல்லாம் சொல்லிருக்கீங்க, அதை அடுத்த வீடியோல பார்ப்போம். வேகமா ஓடி ஓடி வேலை செய்யும். அதுக்கப்புறம் வந்து இந்த செவரு நாங்கள் வைக்காமே இருந்திருக்கலாம். கடைசியில் இடிக்கலான்னு பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த இது போட்டிருந்தோம் இல்லப்பா, லாஃப்ட் எல்லாம் போட்டு கட்டினதுனால திருப்பி இடிக்க சொன்னா நம்ம மேஸ்திரி நீங்களாச்சும் உங்க வீடாச்சும் போங்க அப்படின்ட்டு ஓடி போயிட்டு வரேன்ட்டுதான். சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கிச்சன் இப்படியே விட்டோம். ஆனால் இது நல்லா காம்பேக்டா கிளீனா, எப்படி சொல்றது, கிளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் நமக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால ஓகே அப்படின்னு. ஏன்னா நாங்கள் 3 பேர் தான், அதெல்லாம் பெருசா ஒன்றும் இருக்காது. அப்படி யாராவது ஆள் வந்தாங்கன்னா பின்னாடி இடம் விட்டுருக்கேன், அந்த பெரிய அடுப்பு வாங்கி வச்சிருக்கேன், அதை வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். சின்னதெல்லாம் இங்கே வச்சுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நம்ம சொந்தக்காரங்களாம் உட்காந்து வெளியில வெங்காயம் தக்காளி எல்லாம் பேசினே அழகாக கட் பண்ணி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த மாதிரி பிளான்ல நம்ம வெளியில வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில ஷிங்க்கு எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க, அதனால அப்படி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜ் தான் சொன்னேன். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து விலை ஜாஸ்தியான காலத்துல இருந்து நான் பார்த்துனே இருந்தேன் இது வேணும் அப்படின்ட்டு. இதுக்கு அடுத்த அட்வான்ஸ் மாடல் ஒன்று இருக்கு. இப்படி நீங்க பார்த்துருப்பீங்க, இப்படி தட்டினா லைட் எரியும், உள்ள என்ன இருக்குன்னு தெரியும், யூடியூப் பார்த்துக்கலாம். அதெல்லாம் வந்து அனாவசியம், அதெல்லாம் வந்து எனக்கு தேவைப்படாது, அதனால அது தேவையில்லை. ஏன்னா நம்ம மொபைலே அது இன்னும் பெரிய வீடு கட்டினா, அது இன்னும் பெரிய வீடு கட்டினான்றது இல்லை, அது இப்போவும் இங்கே வாங்கி வச்சிருக்கலாம். இதே சைஸ் தான் அதுவுமே. அது நமக்கு தேவையில்லை, நம்ம மொபைலே எல்லாம் பார்க்க போகிறோம். இதில் ஃப்ரிட்ஜில் வேற இப்படி தட்டி வேற பார்க்கணுமா, அந்த அட்வான்ஸ் மாடல்லாம் தேவையா அப்படின்றது எனக்கு தேவையில்லை. ரெண்டுக்கும் மிடில் இது இது இல்லாமல் ஃபர்ஸ்ட் பேசிக் மாடல் ஒன்று வருது, இது வச்சு செகண்ட் மாடல், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தட்டுறது தேர்ட் மாடல். அதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வேற கம்பெனி, ஒரே கம்பெனி கிடையாது, வேற கம்பெனி. அதுக்கப்புறம் எனக்கு சொன்னேன், நான் நிறைய ஜூஸ் போட்டு நாங்கள் குடிப்போம், அதனால எங்களுக்கு வந்து இந்த இது வாட்டரு எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஐஸ் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கும். நாங்கள் ஐஸ் கட்டி வந்து மறந்து விட்டுருவோம் ஜூஸ் போடும்போது. இந்த சம்மர் சீசனில் எங்கள் வீட்டில் ஜூஸ் இல்லாமல் ஓடாது எங்களுக்கு. ஃப்ரெஷ் ஜூஸ் தான் போடுவேன், ஆப்பிள் ஜூஸு, மாதுளை, ஆரஞ்சு, அப்புறம் வந்து இது என்னப்பா ஒரு மாதிரி முலாம்பழம், வாட்டர் மெலனு, இது எல்லாமே எங்கள் வீட்டில் ஓடும். இந்த சம்மர் சீசனுக்கு ஓடும். அதனால நான் ஐஸ் வைக்க மறந்துடுவோம். ஒரு தடவை எடுத்துட்டு யாருனாவது எடுத்துட்டு ஐஸ் கட்டி இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த ஃப்ரிட்ஜ் இல்லை,
ஒரு ஃப்ரிட்ஜ் நான் வாங்கி வச்சிருப்பேன். அந்த ஃப்ரிட்ஜ் இல்லாதனால என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க வந்து ஐஸ் கட்டி எடுத்து போட்டு ஐஸ் வாட்டர் குடிச்ச ஆரம்பிச்சிருவாங்க. ஐஸ் வாட்டர் குடிச்சோம்னா குடிச்சிட்டு உள்ள வச்சு காலி பண்ணிடுவாங்க. இப்படியே தான் எங்க வீட்டில் ஒரு பிரச்சனையே ஓடும். அதுக்கப்புறம் வந்து எஸ்தர் வந்து அந்த இது கிஃப்ட் பண்ணாங்க, வாட்டர் இது அது வந்து ஹாட் வாட்டரு சில் வாட்டர் எல்லாம் வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் பக்கம் போக வேண்டிய நிலைமை வரல. இதில் 3 ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா இங்கே ஒரு பிளாக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா இது ஐஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சில்லுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ் வாட்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து கியூப்ட் ஐஸு. இது இப்படி ப்ரெஸ் பண்ணணும், டப்படப்படப்படன்னு கொடுக்கும். பாருங்க, நம்ம எப்போ அமுத்தினாலுமே நமக்கு ஐஸ் கட்டி வரும். எப்படி ஐஸ் கட்டி வரும், நீங்கள் எப்போ அமுத்தினாலும் எப்படி ஐஸ் கட்டி இதுக்குள்ளே வருது அப்படின்ற டெக்னாலஜி அடுத்தது காட்டுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் க்ரஷ்ட் ஐஸு. நம்ம வந்து இதெல்லாம் பண்ணுவோம்ல, சர்பத்து அதெல்லாம் சின்னதா க்ரஷ் பண்ணி போடுவோம்ல, இதுவே அதில் அதுக்குள்ளே மிக்ஸி இருக்குது, இதுக்குள்ளே ஓடும் அந்த இது பிளேடு இந்த மாதிரி கியூபா வராம இதுல காட்டு, அந்த கியூப் வந்து உடைச்சி வரும். இந்த கியூபா வராம இந்த மாதிரி பொடிசா உடைச்சு வரும். இதுல இதை உடச்சி 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா இதெல்லாம் நமக்கு வரும். இது எப்போ பார்த்தாலும் இந்த பட்டன் அமுத்தினா எப்படி இதுக்குள்ளேருந்து வருது அப்படின்னா அதுக்கு ஒரு மேட்டர் இருக்குது, காட்டுறது. ஃபர்ஸ்ட் இது வந்து அது பின்னாடி காட்டுறேன். இதுக்கு வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து இது என்னது, ஃப்ரீசர். இந்த பக்கம் ஃப்ரீசரு, இந்த பக்கம் வந்து நம்ம நார்மலாக பொருள் வைக்கிறது. இந்த டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்படி 2 பக்கம் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் நமக்கு. ஓகேவா? இது ஃபுல்லாகவே இதுக்குள்ளே ஐஸ் கட்டி ஸ்டோரேஜ் ஆகுது பார்த்தீங்களா? இங்கே ஐஸ் கட்டி ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும். நம்ம தண்ணியே ஊற்ற தேவையில்லை இதுக்குள்ளே. ஆனால் தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. இங்கே தண்ணி ஊற்றுனா இங்கே ஐஸ் கட்டி வரும். இந்த இடத்துல நம்ம தண்ணி ஊற்றணும். இது இப்படி வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இதில் இப்படி பார்த்துங்க, இதில் தண்ணி ஊற்றிக்கணும். இந்த இதில் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி குடிச்சு வச்சோம் அப்படின்னா இது வந்து 4.5 லிட்டர். ஓகே, இதுக்குள்ளே நம்ம இப்படி தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இங்கேருந்து தண்ணி பாஸ் ஆகி இதுக்குள்ளே வரும். இதுக்குள்ளே நாங்கள் ஒரு நாள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இதுக்குள்ளே வந்து ஒரு மிக்ஸி ஜார் மாதிரி ஒரு பிளேடெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிளேடு தான் வந்து ஐஸ் கட்டி க்ரஷ் பண்ணுது. ஓகேவா? இது ஃபுல்லாக ஃப்ரீசராக இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து மௌலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக்கு ரெடி பண்ணுறதுக்காக இந்த ஒரு இது சிலிண்டர் போட்டு வச்சுருக்கான். அப்புறம் இங்கே ஐஸ்கிரீம் அவன் பர்த்டேக்கு வாங்கி வச்சது. அப்புறம் ஆஃப்டர் 40 days பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே மீட்டர் எல்லாமே வாங்கி வைப்போம். அதுக்கப்புறம் நிறைய பாக்ஸாக வாங்கியிருப்பேன். இவர் கூட திட்டினார், எதுக்கு இந்த பாக்ஸாக வாங்கி அடுக்கிற, வந்து வீட்டில் குப்பையை சேர்க்குற அப்படின்னா. அப்படியெல்லாம் குப்பையெல்லாம் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி வச்சது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா அந்த வீட்டில் என்ன ஆகுது அப்படின்னா ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படியே கொட்டிடும். இப்போ ஒரு அலாரம் இருக்குது இல்லை, இந்த அலாரம் ரொம்ப நேரமாக கதவு திறந்து வச்சிருக்கிற அப்படின்றதுக்கு தான் இந்த அலாரம். அதுவே இந்த மாதிரி ட்ரேல வந்து அப்பப்போ ஐஸ் கட்டி இது பண்ணிக்கும். இந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரம் வந்து நம்ம இந்த மாதிரி டோர் நமக்கு தெரியாமல் நம்ம யாராவது குழந்தைங்களோ யாருனாச்சும் இப்படி டோரை ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், நான் தண்ணி ஊற்றினது தண்ணி எடுக்கிறது. ஓகேவா? இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு தெரியாது. ஒரு சில நேரம் எங்கள் வீட்லேயே நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் யாராவது ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிடும். அந்த பக்கம் கிராஸ் ஆகும்போது என்னடா ஒரு மாதிரி சில்லுன்னு காத்தடிக்குதே அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருனாவது ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. அப்போ நமக்கு தெரியாது, அப்போ தான் க்ளோஸ் பண்ணுவோம். இது கொஞ்ச நேரம் ஆனாலே, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆனாலே நமக்கு அலாரம் அடிச்சு நீங்கள் டோர் ஓப்பன் ஆகிருக்கு, டோரை க்ளோஸ் பண்ணுங்க, டோர் ஒழுங்காக சாத்தலை அப்படிங்கிறது. இதோட மீட்டர் சிஸ்டம்லாம் இங்கே வருது. இதோ இங்க இருக்கு பாருங்க, இதோட மீட்டர் என்னது ஃப்ரிட்ஜோட இது ஐஸ் மேக்கர் ஆனு அதெல்லாம் எல்லாமே இதுல வேணும். ஐஸ் மேக்கர் ஆஃப் பண்றதுனா கூட நாம ஆஃப் பண்ணி வைக்கலாம். ஓகேவா? 3 minutesக்கு ஒரு தடவை இது பீப் படிச்சுக்கிட்டே இருக்கும், கண்டுக்காதீங்க நீங்க. ஓகேவா? அதுக்குள்ள இது வந்துட்டு இதுக்குள்ள நம்ம வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து நான் வச்சிருக்கேன். இப்போ நான் ரெகுலரா குக் பண்ணதுனால இங்க திங்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருந்தோம். ஓகேவா? இனி வீடியோ நாங்கள் இங்கே வருவோம், வந்து குக் பண்ணுவோம், போவோம், வருவோம். 2 வீட்லேயுமே இருப்பேன். ஆனால் எப்போ எங்கே இருக்கோங்கிறது எங்களுக்கே தெரியாது. பட் ஆனால் 2 இடத்துலையுமே இருந்துகிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு இதே மாதிரி நிறைய பாக்ஸஸ் வாங்கி என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா
இந்த மாதிரி கார்லிக் பேஸ்ட், நட்ஸுக்கு ஒரு தனி பாக்ஸ். இது மௌலி வந்து அவனோட இதுக்காக வச்சிருக்கான், அவனோட அழகுக்காக, புரோட்டீனுக்காக. இது வந்து மோனாக்காக. மோனா வந்து டீ காஃபி எல்லாம் குடிக்க மாட்டா, பூஸ்ட் தான் குடிப்பா. அதனால மோனா அந்த டைம் வந்தப்ப இது வந்து என்னோட ரவை பேக்கெட்டிங் வச்சிருக்கேன். ஓகேவா, இவங்க ஸ்ப்ரைட் ஏதோ வாங்கி வச்சிருக்காங்க. தேங்காய் இப்போ போகும்போது உடச்சி வச்சுட்டு போனேன், 2 days ஆச்சு ஃப்ரெஷ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசப்பொடி இதெல்லாம் உடச்சி வச்சிருக்கேன். அதெல்லாம் டப்பால் அங்கே கொட்டி வைக்கணும். அங்கே வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால சரி அதை பாக்கெட்டில் வச்சுருந்தேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாலேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தது. மலேசியாலேருந்து வாங்கிட்டு வந்த காஃபி பவுடர் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அண்ணி வந்தால் போட்டு கொடுக்கணும், இங்கே பத்திரமா வச்சுருக்கேன். நம்ம போகும்போது ஒரு பேக்கெட் அந்த அக்கா கிட்ட கொடுத்தா அவங்க போட்டு குடிச்சுப்பாங்க. அவங்க இல்லை, இது என்னன்னா இது வந்து அது நார்மல் காஃபி தூள், இது வந்து காஃபி பவுடரு. நம்ம நார்மல் சுகர் சேர்த்து சுடு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா காஃபி கிடச்சிடும் நமக்கு. பாலே நமக்கு காய்ச்சணுங்கிற அவசியம் இல்லை. வெறும் ஹாட் வாட்டர் சர்க்கரை இருந்தால் இந்த நம்ம காஃபி போட்டு குடிச்சிடலாம். நான் ஒரு நாள் அங்கே மலேசியாவில் இருக்கப்போ, லங்காவில் இருக்கப்போ இந்த ஹோட்டலில் போட்டு கொடுத்தேன், நல்லா இருந்தது. சரி போகும்போது நம்ம புது வீட்டுக்கு வந்து எமர்ஜென்சி பட்டுச்சு, நம்ம எதாவது வரோம் பால் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் இந்த காஃபி போட்டு குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால இதில் ஒரு 50 ஸ்ட்ரிப்பு, இதில் ஒரு 25, இதில் ஒரு 25, மொத்தம் 50 அந்த மாதிரி வாங்கி 100 ஸ்ட்ரிப்பு மொத்தமாக வாங்கியிருக்கோம். இதில் 50, இதில் 50. அதனால ஒரு கிளாஸ் கணக்கு போட்டு வாங்கிட்டு. அதுக்கப்புறம் இந்த பாயாசம் வந்து மௌலிக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த சேமியா பாயாசம். எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவோம், எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படிங்கிறனால இந்த பாயாசம் எமர்ஜென்சி பண்ணி ரொம்ப நேரம் திறந்து வச்சுக்கிறேன், அதனால டென்ஷன் ஆகுதுப்பா. லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. லாக் பண்ணு, கொஞ்சம் லாக் பண்ணிட்டு அப்புறம் தரேன். கொஞ்சம் ரொம்ப ஓவராக டென்ஷன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜ், அதனால் கொஞ்சம் கூல் பண்ணுவோம் அதை. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா திரும்பி வந்துட்டு என்னென்னா கீழே வந்துட்டு எதுவுமே வைக்கல இன்னும். நம்ம இன்னும் ஃபுல்ஃபில்லாக வந்து நமக்கு ஈஸ்டர் முடிஞ்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாகவே நிறைய எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம பட்டினம்பாக்கம் பீச் போனோன்னு வைங்களேன், டப்பாவாக வாங்கிட்டு வந்து அடுக்கி வச்சுட்டேன்னா ஃபிஷ்ஷு, எறா, சிக்கன், மீட் அப்படி எல்லாத்தையும் வாங்கி நம்ம போட்டோம்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சீக்கிரம் டக்குன்னு முடிப்போம். ஏன்னா ஃப்ரிட்ஜ் குவிக்காது. இதில் வந்து ஃப்ரூட்ஸு தயவுசெய்து இப்போ போகும்போது ஃப்ரூட் ஜூஸ் போட்டு குடிக்கிறோம், இல்லைன்னா ஃப்ரூட்டை தூக்கின்னு போகிறோம். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு வெஜிடபிளுக்கு நமக்கு 2 இது கொடுத்துருக்காங்க, பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம கிரவ் பிரெஸ்க்கு எல்லாரும் தட்டில் வச்சு கொடுத்த இதெல்லாம் வச்சுருக்கேன். ஓகேவா, அதுக்கப்புறம் இது வந்து டொமேட்டோ வந்து சின்னதாக இருக்கிறதுனால இதில் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து டொமேட்டோ. அதுக்கப்புறம் பிஸ்கட் சாப்பிட்டு வச்சுருந்தாங்க, வெளியில் வச்சா நவுத்துன்னு சொல்லிட்டு உள்ளே போட்டு பாக்ஸில் போட்டு கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன், அதனால் அப்படியே இருக்குது. இது வந்து புதினா ஃப்ரெண்ட்ஸ். புதினா வந்து பாதி யூஸ் பண்ணிட்டு வச்சுருக்கிறதுனால இதுக்குள்ளே இருக்குது, அதனால் இது. அதுக்கப்புறம் இங்கே லெமன் அதையும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மௌலி வந்து மைலோ, அவங்க அக்கா வாங்கிட்டு கொடுத்த மைலோ இங்கே வந்து வச்சுருக்கான். நம்ம வீட்டில் நம்ம சப்ஸ்கிரைபர் வாங்கி கொடுத்த மைலோவை ஓப்பன் பண்ணி வச்சிருக்குது. இது வந்து முட்டை ட்ரே. அப்போ அந்த முட்டை ட்ரேயில் வந்துட்டு முட்டையெல்லாம் காலி. அது உள்ளே இருக்குது முட்டை, எடுத்து போடு அதை. இது சூப்பர் ட்ரே ஃப்ரெண்ட்ஸ். இது ஆமாம், அங்கே பாருங்க, இப்படி காட்டு. இப்படி போட்டேன்னா உளுந்து வரப்போகுது. நீ அப்படியே வைப்பா, அது ஆட்டோமேட்டிக்காக ஓடும்பா கிடுன்னு. இது சூப்பர் ட்ரே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வாங்கி வந்து முட்டையை டடக்குன்னு அது உள்ளே போட்டுனுப்பேன். நம்ம ஒன்று எடுக்க அப்படியே வந்துக்கிட்டோம், உடையாது முட்டை. இந்த மாதிரி வரிசையாக வந்து இங்கே சேர்ந்துக்கும். நம்ம இப்படி ஒன்று எடுக்க இப்படி ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்படி எடுக்க இப்படி ஃப்ரண்ட்ல நமக்கு வரும். நம்ம நிறைய முட்டை போட்டோம்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக செட் ஆகிடும். கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வரல. நம்ம இதில் ஒரு 20 முட்டை நம்ம போடலாம், இந்த 20-25 முட்டை போடலாம். அந்த மாதிரி போட்டு வச்சுட்டோம்னா இது முன்னாடி நமக்கு முட்டை ட்ரேவும் முட்டை கீழே வந்து உடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸ்டோரேஜும் கம்மியாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது மாதிரி கண்டெய்னர் அழகா அங்கே தான் நம்ம நீட்டாக வச்சுக்கலாம். இங்கேயாச்சும் அட்லீஸ்ட் நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்றதுனால இது எல்லாத்தையுமே வந்து நீட்டாக எல்லாத்தையும் வந்து அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாதாம்லாம் வெளியில இருக்குது, பாதாம் முந்திரிலாம் வெளில இருக்குது டப்பால கொட்டி. இதுக்கப்புறம் இதோட வேட்டை எப்போன்னா ஏப்ரல் 5 ஏப்ரல் 5 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ரொம்ப இருக்கும், கண்குலோ காட்சியா ஃப்ரிட்ஜ்ல அப்படி இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த இது வந்து இது என்ன ஃப்ரிட்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்ல ஏதோ சொன்னாங்க 3 ஸ்டாரு, இது ஏதோ சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் உங்களுக்கு வேணா லிங்க் வைக்கிறேன், ஆன்லைனில் நான் எதை பார்த்தேங்கிறது லிங்க் வைக்கிறேன், அந்த லிங்க்ல போய் பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரிட்ஜ் லிங்க் அனுப்பிச்சு அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தருவாங்க. அந்த மாதிரி தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது.
இது லைஃப்ல ஒரு ட்ரீம் இருக்கும் தெரியுமா, நமக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும். இப்படியெல்லாம் பண்ணா அப்படியெல்லாம் பண்ணா நமக்குன்னு ஒரு ட்ரீம்ல இந்த பொருள்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி ட்ரீம்ல தான் வந்து என்னோட கிச்சன் அண்டு மோஸ்டா எங்களோட வீட்டில் எல்லாரோட ட்ரீமும் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி தான் இந்த வீடே வந்து நாங்கள் பில்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். அந்த மாதிரி தான். அதனால என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரீம் இதுதான். ஃப்ரிட்ஜ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு. அடுத்தது பாத்ரூம் டூர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம் டூர் பாருங்க. சீக்கிரமா அது என்னோட ட்ரீம். அது அவரோட ட்ரீம். அதுவுமே பேக்ல இனி வந்துட்டே இருக்கு. அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தீயா வேலை செய்யணும் குமாருங்கிற மாதிரி அப்படி ஃபயரா வந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் 1 by 1 மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் என்னோட ஃப்ரிட்ஜு. அதுக்கப்புறம் என்னோட கிச்சன் இந்த பக்கம்லாம் இன்னும் கொஞ்சம் இன்டீரியர் வந்து நம்ம லாஸ்ட்டாக நான் கிளம்புறதுக்கு முந்தின நாள் தான் லாஸ்ட்டாக வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கேன். நான் இப்படி எடுத்தேன்னு வச்சுக்க, நீ அடியில் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிருக்கிறது அத்தனையும் தெரியும். இல்லை இங்கெல்லாம் வச்சிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் என்னன்னா இந்த பாக்ஸ் எல்லாம் பொருள் இருக்கு, அதெல்லாம் எடுத்து மெல்ட் செக்ரிகேட் பண்ணணும். செக்ரிகேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும். ஏன்னா ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இன்டீரியர் ஒர்க் முடிச்சிட்டாங்க அப்படின்னா என்னோட கிச்சன்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேஸ்திரியோட ஒர்க் கொஞ்சம் இருக்கு. அவங்க வந்து அவங்களோட ஒர்க் கம்ப்ளீட்டா முடிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல வந்து நார்மலா புழங்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு சில மிஸ்டேக்ல ஒரு சில என்ன சொல்றது டிஃபெக்ட் எல்லாம் இருக்குது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து மண்டேக்கு மேலே தான் சரி பண்ணுவாங்க. அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹாப்பியாக வந்து இதில் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் இருந்தாலும் எங்களோட இது என்னன்னா நாங்கள் 2 வீட்டில் புழங்கியே ஆகணுங்கிற எங்கள் தலை எழுத்து இருக்கிறதுனால, அதனால தலை எழுத்துங்கிறது இல்லை, அது அவ்வளோ அது ஒரு குடுப்பனே நினச்சிக்கலாம். இந்த வீடும் அந்த வீடும் 2 வீட்லையும் வாழ்ற ஒரே நேரத்தில் வாழ்ற குடுப்பனை எங்களுக்கு மட்டும் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க லைக் கனெக்ட் ஆகுங்க. ஓகே, பாய்.